பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 18 அடியேன் வாசிக்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா, விசேஷமா அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சிலுவையின் பாடுகளுக்கு முன்பதாக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது யூதாசு 1000 போர் சேவர்களோடு வந்து இந்த இடத்துல வந்து அவர் முத்தத்தினால காட்டி கொடுக்கிறார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் களம் மாதிரி மாறுகிறது. அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சீஷர்களை ஒருத்தர் எடுத்து ஒரு பட்டயத்தை எடுத்து அந்த சேவகருடைய காதை வெட்டுகிறான். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய பதட்டம் வருகிறது. அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், இல்லை என் தேவன் எனக்கு கொடுத்தவங்களை நான் ஒன்றையும் இழக்கக்கூடாது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா சீஷர்களையும் வந்து அவர் என்ன பண்ணுகிறார்னா வெளியேற்றுகிறார். ஸோ இவர்களை பார்த்து, ஊழியர்களை பார்த்து, என்னை பிடித்து கொள்ளுங்க, நான் இங்கே தான் இருக்கேன், எப்பயும் நான் இங்கே தான் வரேன், இது என்னுடைய ரெகுலரான இடம் தான், நீங்கள் ஏன் திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, அங்கே என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு இவரை பிடிக்க சொல்லும்படியாக இவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான சீக்வன்ஸில் இயேசு சொன்ன வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தை. அவர் சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறதை என்னிடத்தில் அவர் கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவர் வரும் நாள் வரைக்கும் அதை நான் காத்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. எனக்குன்னு ஒரு சில ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு நன்மையானவர்களை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு காரியங்களை செஞ்சிருக்கிறார், அவருடைய வருகை வரைக்கும் அவர்களை நான் காத்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறாரு, நான் இருந்த நாட்களில் என் கையில் நீங்கள் கொடுத்ததை, அதாவது யோவான் 6:39 அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை, கடைசி நாளிலே அவர்கள் எழும்புவதை என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் நாங்கள் வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் கையில் கொடுக்கப்பட்ட 12 சீஷர்களையும் அவர் வந்து சொல்லுகிறார், நான் எங்கேயும் இழக்கல, எனக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்கு நான் பாதுகாப்பா, என் பாதுகாப்பில் அவர்கள் வளர்ந்தார்கள், அதில் ஒரே ஒருத்த மட்டும்தான் கேட்டின் மகன் கெட்டு போனானே என்று வேற யாரும் கெடவில்லை என்று அவர் வார்த்தையில் அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா யோவான்லேயே நம்ம வாசிக்கிறோம், 17 நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்லுகிறார் 12 நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கும்போது அவர்களை நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்ட, நீர் தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. ஆமென். ஸோ என் கூட நீங்க கொடுத்த எல்லா ஆத்துமாவே நான் நீ வரும் வரைக்கும் நான் காத்துக்கொள்ளணும்னு வச்சிருந்தேன். ஆனால் ஒரே ஒருத்தன், அவன் கேட்டின் மகன், அவன் பிசாசா இருக்கிறான். 70வது வசனத்தில் சொல்லுகிறது, இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களில் நான் 12 பேரை தெரிந்து கொண்டேன், ஆனால் அதில் ஒருவன் பிசாசின் கிரியினால பிசாசா இருக்கிறான் என்றும் இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்போ 11 பேரையும் கர்த்தர் கிருபையாய் காத்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை அவர் விளக்கமாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்களை நான் இழக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நான் காத்துக்கொள்வேன், என்ன இடர்பாடுகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நான் எடுத்துக்கொள்வேன், ஆனால் என்னோடு இருக்கிறவர்களை நான் அதில் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று இயேசுவானவர் அவ்வளவு திட்டமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார், உங்க வீடுகளில் உங்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, ஸோ உங்க தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். ஸோ அந்த அவர்களை தேவ வருகை வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வசனம் சொல்றது, இயேசுவான சொன்ன, எனக்கு தந்தவங்களை நான் ஒருத்தரையும் விடலை, நான் அவர்கள் எல்லாரையும் இதுவரைக்கும் நான் காத்திருந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் நிறைவேற்றினேன், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்று இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படிதான் சிலுவையிலும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நீங்க உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க சபைக்காக எந்த காரணத்தை கொண்டு ஒருவரையும் நாம் இழந்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் இழந்தோம் என்றால் அவன் பிசாசினால பிடிக்கப்படுவான். அப்போ தேவன் சொல்லுகிறார், உன் வீட்டில் இருக்கிற முதியவராகட்டும், சிறு குழந்தையாகட்டும், சின்ன பசங்க தானே இவங்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அவங்க மேலே கவனம் செலுத்த வேணாம், இப்போ வயசானவங்க இவங்கெல்லாம் சாகிற காலத்தில் இருக்கிறாங்க, இவங்க மேலே நினைத்து கவனம் செலுத்துது, அப்படி இல்லை, ஒருவரையும் நாம் இழந்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் அல்லவா நாம. இயேசுவானவர் எப்படி வாழ்ந்துட்டு தன் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் ஆத்துமாக்களையும் அவர் எப்படி காத்து கொண்டாரோ அப்படியே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர் போல்டா சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை, கடைசி நாளில் அவர்கள் எல்லோரையும் எழுப்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள் பாருங்க. இந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். என் வீட்டில் இருக்கிறவங்கள, என் ஃப்ரெண்ட்ஸை எக்காரணத்தை கொண்டு நான் இழந்து போக மாட்டேன், அவர்கள் எல்லோரும் என்னோடு பழகும்படியாக கர்த்தர் கொடுத்தார், அவர்களை பாதுகாக்கும்படியாக உரிமை எனக்கு இருக்கிறது, ஆகையால் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய எல்லா சூழ்நிலையும் உடனிருந்து நான் நடத்துவேன் என்று நாம் இந்த
இந்த நாளில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உங்கள் கையில் இருக்கிற தாளந்துகளை இழந்து போகாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற உறவுகளை இழந்து போகாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற ஊழியங்களை இழந்து போகாதீங்க. உங்கள் வீடுகளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் இழக்காதபடிக்கு அவைகளை காத்து கொள்ளுங்க. என் தேவனாகிய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக வருகிற நாட்களில் இந்த உபவாச நாள் 40 நாள் ஜெபங்கள் போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் ஒரு 3 நாள் உன் வீட்டிற்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 3 days அதுக்காக உங்கள் வீட்டுக்காக, உன் தாய் தகப்பனுங்க, உன் பிள்ளைக்காக தனித்தனியாக பிரித்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எரிகிற கட்டையோடு சேர்ந்து எரிங்க. நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் அமையும். பாருங்க, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகைத்திட்டு சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம லூஸாக விட்டுட்டோம்னா பிசாசானவன் எடுத்துக்கொள்வான். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும், எந்த பொருளையும், எந்த ஆத்துமாவும் இழந்து போகக்கூடாது. அப்படியே பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது பாதுகாப்பு. ஆகையால ஒருவரையும் இழந்து போகாமல் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க, உபவாசிங்க, போராடுங்க, திறப்புல நில்லுங்க. கர்த்தர் உங்கள் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீங்கள் ஒன்றையும் ஒரு ஆத்துமாவும் இழக்க மாட்டீர்கள். உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு தந்தவைகளில் நாங்கள் ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு, ஆத்துமாக்களை குறித்தும் எங்களை சார்ந்த எல்லா ஆசீர்வாதத்தை குறித்தும் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கிருபை தருவீராக. இந்த நாளில் பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவையும் பத்திரப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஞானத்தை அறிவையும் கொடுக்கப்பட்டதெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே அந்த உணர்வை நீர் ஏற்படுத்துவீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துங்க. எந்த நாசமோசமும் அணுகாமல் காத்துக்கொள்ளுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு தான் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.